உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அப்படி கணக்கு பார்க்காமல் பயிர் செய்தும் கொள்முதல் விலை கட்டுப்படியாகவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். தமிழகம் முழுவதும் சொர்ணாவாரி, குறுவை, சம்பா என்ற 3 போகம் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. நேரடி கொள்முதல் நிலையங்களில் சன்ன ரகத்துக்கு குவிண்டாலுக்கு 2450 ரூபாய்க்கும், மோட்டார் ரகத்துக்கு குவிண்டாலுக்கு 2405 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. உரம், ஆட்கூலி, நடவு செலவு, அறுவடை செலவு என செலவுகள் உயர்ந்தும் கொள்முதல் விலை கட்டுப்படியாகவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். இதுக்கெல்லாம் நல்ல ரேட்டு கிடைக்குது. ஆனால் இந்த மோட்டார் ரகம்லாம் இங்கே TK9ன்றது கேரளா போகிற நெல் அதெல்லாம் இங்கே வாங்குறதே இல்லை. இந்த கமிட்டியில் அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால் அதை நாங்கள் வெளியே வியாபாரிட்ட போடும்போது ரொம்ப நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 35,000 செலவாகுது. அதில் எல்லா செலவும் கணக்கு வேணால் நாங்கள் வியாபாரிட்ட போட்டால் எங்களுக்கு நஷ்டம் ஆகுது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட எங்களுக்கு நெல்முள் கொள்முதல் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கேயும் எங்களுக்கு வந்தால் ஒரு மூட்டைக்கு எங்கள் ஒரு சிப்பத்துக்கு எங்களுக்கு ஒரு 150 ரூபாய் மேலே கிடைக்குது. அதனால் இதே எங்களுக்கு நிரந்தரமாக இருந்தால் நல்லது. எல்லாம் போகவே ஒரு மூட்டைக்கு வந்து ஒரு 300 ரூபா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 300 78 கிலோவுக்கு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனால் பரவாயில்லைங்க. இருந்தாலும் இந்த விவசாயத்துக்கு இந்த இது பத்தாதுங்க. முன்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க எப்படின்னு கேட்டால் ஒரு மூட்டை 9,000 ரூபா 1000 ரூபா போயிருந்துங்க. அதே தான் 1300 போகுது. ஆனால் முன்னாடி 80 ரூபா 60 ரூபா கூலி கேட்டாங்க ஒரு ஒருத்தவங்க. அதாவது 3-4 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு 60 ரூபா கேட்டாங்க. இப்போ எப்படின்னு கேட்டாக்கா 170 ரூபா 180 ரூபா கேட்க 3 மணி நேரம் தாங்க. அப்போ 5 மணி நேரம் வேலை செய்வாங்க. நேரடி கொள்முதல் எடை போடுபவர்கள், கொள்முதல் செய்ய நிர்ணயிக்கப்படும் நபர்கள் தற்காலிக பணியாளர்கள் என்பதால் அவர்களை கேட்கவோ கட்டுப்படுத்தவோ முறையாக ஆட்கள் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். இதற்கு கடலூர் மண்டல மேலாளர் விளக்கமளித்துள்ளார். கொட்டும் போதே அவங்க சீனியாரிட்டி ரஃபா குறிச்சிக்குவாங்க. ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா உடனே சீனியாரிட்டி டோக்கன் ரிஜிஸ்டர்ல பதிவு பண்ணிக்குவாங்க. உடனே சீனியாரிட்டி படி நெல் எடை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் 1 ரூபா கூட யாரும் கொடுக்கக்கூடாதுங்க. யாரும் கொடுக்கக்கூடாது, இவங்களும் வாங்கக்கூடாது. எதுவும் எந்த கட்டணமும் விவசாயிட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். அது மாதிரி புகார் நம்ம DM இருக்கிறாரு, RM நாங்கள் இருக்கிறேன், கலெக்டர் இருக்காரு, யார்கிட்ட வேணா நீங்க புகார் பண்ணலாம். வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதன் பரிந்துரைப்படி குவிண்டாலுக்கு 3135 ரூபாய் கிடைக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு தற்போது குவிண்டாலுக்கு 2369 ரூபாய் என்ற விலையை மட்டுமே நிர்ணயித்துள்ளது. உயர்ந்து வரும் செலவுகள், இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இழப்பு இல்லாத அளவுக்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. நிறைவேறுமா? பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.